ராமரும் சீதையும் எப்படி பழகிக்கிறா அப்படின்னா, ராமர் கூப்பிட்டு ஒரு விஷயத்த இந்த செய் அப்படின்னு சொல்ல வேண்டிய அவசியமே இல்லையா. ஹிருதயத்துல ஒண்ணு வேணும்னு நினைச்சிட்டாலே சீதா அதை பண்ணிடுவாங்க. அப்படி ஹிருதயத்தோடு ஹிருதயமா பழகிட்டு இருக்காங்க. இதோட பாலகாண்டம் பூர்த்தியாகிறது. மேல அயோத்தியா காண்டத்துக்கு பிரவேசம். இந்த ராம சரித்திரத்தை சொல்லணும்னு எப்ப சுகபிரம்ம ரிஷி நினைக்கிறதோ அப்பவே அவருக்கு வந்து ராமர் செஞ்ச தியாகம் தான் நினைவுக்கு வரலாம். குருவத்தே தியக்தராஜ்யா. இத மாதிரி வனவாசம் போனதுங்கிறது நிறைய பேர் வனவாசம் போயிருக்கா. நல சக்கரவர்த்தி கூட வனவாசம் போயிருக்காரு, தர்மபுத்திரரும் வனவாசம் போயிருக்காரு. ஆனா அவள்லாம் தியாகம் பண்ணி போல. சூதாட்டத்துல சொத்தை இழந்துட்டு அவள்லாம் வனவாசம் போயிருக்கா. ஆனா ராமர் அப்படி போல கைக்கு வந்த சொத்து அதை தியாகம் பண்ணிட்டு வனவாசம் போயிருக்காரு. அதனால இவ யாரையுமே ராமரோட ஒப்பிட முடியாது.